வெளிநாட்டு வாழ்க்கையும் என் அனுபவங்களும் நான் சொல்லப்போகும் இந்தச் சம்பவங்கள் கற்பனை கிடையாது, வேறொருவரின் கதையும் இல்லை. இவை அனைத்தும் என்னுடைய சொந்த அனுபவங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் அமைவதில்லை. ஒரு சிலருக்கு நல்ல இடம் அமையும், சிலருக்கு அமையாது. காலச் சூழ்நிலை என்பது இறைவனின் ஆட்டம். யாருக்கு எப்போது என்ன கிடைக்க வேண்டும் என்பது முன்பே தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒருவன் தன் 50வது வயதில்தான் ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டுவான் என்றால் அது அவன் விதி. சிலருக்கு பிள்ளைச் செல்வங்கள் 2, 3 என அமையும், சிலருக்கு ஒன்றோடு நின்றுவிடும். இவை அனைத்தும் அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். நான் வெளிநாடு சென்றுதான் சம்பாதித்து வீடு கட்டினேன் அக்கா. தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தேன், பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளிநாடு வராமல் உள்நாட்டிலேயே இருந்திருந்தாலும் இத்தகைய சுப காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் நடந்தே இருக்கும். எல்லாம் இறைவன் கையில்தான் உள்ளது. எனக்கு 45 வயதில் திருமணம் நடக்கும் என்பது இறைவனின் நாட்டம் என்றால், நான் வெளிநாட்டில் இருந்தாலும் அல்லது உள்ளூரிலேயே இருந்தாலும் அதே 45 வயதில்தான் திருமணம் நடக்கும். இதுதான் வாழ்க்கை சக்கரம். அது பல திசைகளில் சுற்றும், சில இடங்களில் நிற்கும், சில நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் மரணம் வரை அந்த பயணம் தொடரும். ஒரு காலத்தில் நம் மக்களிடையே வெளிநாட்டு மோகம் அதிகமாக இருந்தது. படித்தவர், படிக்காதவர், பாமர மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரும் வெளிநாடு செல்ல விரும்பினர். வெளிநாடு போனால் உடனே பெண் கிடைக்கும், கௌரவமாக வாழலாம் என்ற எண்ணம் அப்போது இருந்தது. அது உண்மையும் கூட. அக்காலத்தில் நமக்கு வாகனம் ஓட்டத் தெரியாவிட்டாலும் நாம் வேலை செய்யும் நிறுவனமே அவர்களின் செலவில் ஓட்டுநர் உரிமம், லைசன்ஸ் எடுத்துக் கொடுப்பார்கள். நமக்குச் சாலைகளோ வீதிகளோ தெரியாவிட்டாலும் பரவாயில்லை என்று அலுவலக வேலைகளில் சேர்த்துக் கொள்வார்கள். மொழி பிரச்சினை இருந்தாலும் செய்முறைகளை சொல்லிக் கொடுத்து எழுதி அனுப்பி உதவி செய்வார்கள். ஆனால் தற்போது நிலைமை அப்படியில்லை. இன்று உங்களிடம் படிப்பும் திறமையும் இருந்தாலும், ஓட்டுநர் உரிமம் இருந்தாலும் அவற்றுடன் அனுபவம் மிக முக்கியம். சாலைகளும் வீதிகளும் தெரிந்திருக்க வேண்டும், மொழியும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு வந்தவர்களில் 75% பேர் வாழ்க்கையில் முன்னேறினார்கள் என்பது உண்மை. மீதமுள்ள 25% பேர் முன்னேற முடியாமல் போனதற்கு அவர்களது விதியே காரணம். நாட்டை குறை சொல்ல முடியாது. அப்படித்தான் நானும் என் வெளிநாட்டு வாழ்க்கையை தொடங்கினேன். 1992 ஏப்ரல் மாதம் நான் முதலில் சவூதி அரேபியாவுக்குச் சென்றேன். எல்லோரையும் போல எனக்கும் ஆசைகள் இருந்தன. நான் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் என்னிடம் தன்னம்பிக்கையும் கைத்தொழிலும் இருந்தது. என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறலாம் என்ற ஆர்வத்தோடும் தைரியத்தோடும் இருந்த காலகட்டம் அது. 1991 கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் எடுத்தேன். வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பொருளாதார நிலை கேள்விக்குறியாகவே இருந்தது. 1992ஆம் ஆண்டு ஒரு ஹோட்டலில் வேலை செய்தபோது எனக்கு ஒரு நாள் சம்பளமாக 25 ரூபாய் கிடைத்தது. வாழ்க்கை இப்படி போய்க் கொண்டிருந்த போது பாஸ்போர்ட் கைக்கு வந்த ஒரே வாரத்தில் ஒருவர் என்னிடம் வந்து, சவூதி அரேபியாவுக்குச் சமையல்காரர் வேலைக்கு ஆள் தேவை, நீ வருகிறாயா என்று கேட்டார். என்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று சொன்னபோது, எல்லாமே இலவசம், நீ வரலாம் என்று சொன்னார். நான் உடனே சம்மதித்து அந்தச் சமையல்காரரிடமே என் பாஸ்போர்ட்டை கொடுத்துவிட்டேன். ஹஜ் பயணம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய கனவு மற்றும் பாக்கியம். உங்கள் அனுபவத்தின் இந்த பகுதியை இன்னும் உணர்வுபூர்வமாக மாற்றியுள்ளேன். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஹஜ் செய்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தபோது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே சமயம் எனக்கு மார்க்க ரீதியான சட்டதிட்டங்கள் பெரிய அளவில் தெரியாது. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சின்ன வயதில் எப்படி தொழ வேண்டும் என்பது கூட சரியாகத் தெரியாத நிலையில்தான் நான் இருந்தேன். அங்கிருந்த காலத்தில்தான் நான் படிப்படியாக அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். நான் ஹஜ்ஜுக்குச் சென்று வந்த செய்தியை கேட்டு ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் என்னை பாராட்டினார்கள். உனக்கு இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் இது. உங்கள் குடும்பத்திலேயே உனக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு முதலில் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. பல வகையான சந்தோஷங்களோடு என் வாழ்க்கை தொடங்கிய ஒரு பொற்கால கட்டம் அது. 1990களில் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் முதலில் சென்னைக்கும் பிறகு வெளிநாட்டிற்கும் செல்லும்போது ஏற்படும் அந்த தவிப்பும் சந்தோஷமும் என் முகத்தில் அன்று எனக்கே நன்றாகத் தெரிகிறது.
முதல் வெளிநாட்டு பயணம் அனுபவங்களும் ஏமாற்றங்களும் ஒரு வாரம் கழித்து தஞ்சாவூரில் உள்ள ஹஜ் டிராவல்ஸ் அலுவலகத்திற்கு வரச் சொன்னார்கள். அது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்த கமலா தியேட்டருக்கு பின்புறம் இருந்தது. என்னை பார்த்ததும் அவர்கள், என்ன சின்ன பையனா இருக்கே, நீ வேலைய பாப்பியாப்பா அப்படின்னு சொன்னார்கள். நான் செய்வேன் என்று சொன்னேன். அப்போது நான் உடம்பு இருக்காது, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்புறம் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த பையன் வேண்டாம், வேலை பார்க்கிற மாதிரி தெரியாது இல்லை என்று. அப்புறம் என்னிடம் சில வேலையை கொடுத்தால் நான் சுறுசுறுப்பாக அந்த வேலையை பார்த்தது ஓகே சொல்லிவிட்டார்கள். டிராவல்ஸ் உள்ளே முதலாளி இருந்தார்கள். அவளிடம் போய் நான் நேரடியாகச் சென்று விவரம் சொன்னேன். என்னிடம் இருந்த பாஸ்போர்ட்டை மீண்டும் வாங்கி சரிபார்த்தார்கள். உங்களை 40 நாட்களுக்கு அழைத்துச் செல்வோம். 40 நாள் சம்பளமாக இந்திய ரூபாய் 2000 தரப்படும் என்று சொன்னார்கள். வெளிநாடு போகிறோம் என்ற ஆசையில் நானும் சந்தோஷமாகச் சம்மதித்தேன். இன்னும் 1 மாதம் கழித்து உங்களை அழைப்போம். அப்போது சென்னைக்கு வந்து அங்கே 5 நாட்கள் தங்க வேண்டும். பிறகு அங்கிருந்து விமானத்தில் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். எனக்கும் ஒரு தேதியை குறித்தார்கள். அதுவரை நான் சென்னைக்குச் சென்றதே இல்லை. பேண்ட் அணிந்த பழக்கமும் கிடையாது. ஊரில் வேஷ்டி கட்டித்தான் பழக்கம். என் அண்ணனுடைய பழைய பெயிண்ட் ஒன்றை வாங்கிக் கொண்டேன். அது எனக்கு சரியாக அளவாக இல்லாவிட்டாலும் அதை அணிந்து கொண்டு சென்னைக்கு கிளம்பினேன. எல்லாமே முதல் நடந்தது பெயிண்ட் போட்டது. சென்னை பார்த்தது, விமானத்தில் ஏறுவது, வெளிநாட்டு போவது. சென்னைக்கு வந்து சேர்ந்தபோது அங்கே ஹஜ் செல்வதற்காக பலரும் வந்திருந்தார்கள். அதுவரை சினிமாவில் மட்டுமே பார்த்த சென்னையை நேரில் பார்த்தபோது ஒரு பக்கம் ஆச்சரியம், மறுபக்கம் வெளிநாடு செல்லப் போகிறோம் என்ற மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு பெரிய லாட்டரி அடித்தது போல ஒரு மனநிலை. ஒரு வழியாக விமானத்தில் ஏறி சவுதி அரேபியாவின் ஜெடா நகரில் இறங்கினோம். ஆனால் அங்கே இறங்கிய பிறகுதான் வெளிநாட்டு வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள் புரியத் தொடங்கின. சென்னையில் தங்கியிருந்த 3 நாட்களும் பயங்கர வேலை, சரியான தூக்கமில்லை. வெளிநாடு சென்றால் வேலை குறைவாக இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைத்த எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அப்போது எனக்கு சுமார் 18 வயதுதான் இருக்கும். அந்த சின்ன வயதில் அவ்வளவு வேலைகளைச் செய்வது மிகவும் சிரமமாக இருந்தது. ஜித்தா விமான நிலையத்தில் வேலைகளை முடித்துவிட்டு நேராக மக்காவிற்குச் சென்றோம். அங்கே 1 மாதம் தங்கியிருந்து கடுமையான வேலைகளைச் செய்தோம். அதை முடித்துவிட்டு மதினாவிற்குச் சென்று அங்கே 10 நாட்கள் தங்கியிருந்தோம். மீண்டும் ஜித்தா வந்தபோது ஊருக்கு ஏதாவது பொருள்கள் வாங்கிச் செல்லலாம் என்றால் என்னிடம் காசு இல்லை. அங்கே இருந்தவர்கள் வசூல் செய்து எனக்கு கொஞ்சம் ரியால்களை கொடுத்தார்கள். அதை வைத்து சில பொருள்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் சென்னை வந்து சேர்ந்தேன். சரியாக 50 நாள் பயணத்தில் 2000 ரூபாய் சம்பளத்துடன் அந்த முதல் பயணம் முடிந்தது. அதன்பின் 1993 ஆண்டு மீண்டும் அதே போன்றதொரு பயணம் அமைந்தது. ஆனால் இந்த முறை சம்பளம் 7000 ரூபாய். கடந்த ஆண்டு அனுபவம் இருந்ததால் என்னை மீண்டும் அழைத்தார்கள். அந்த பயணத்தையும் முடித்துவிட்டு வந்தேன். மீண்டும் 1994 வெளிநாடு சென்றேன். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கஷ்டங்கள் நிறைந்த சம்பவங்கள் அந்த பயணத்தில்தான் நடந்தன. நான் சிறையில் இருந்தது, 40 நாட்கள் குளிக்காமல் தவித்தது என பல வழிகள் அந்த பக்கங்களில் உள்ளன. அடுத்த வீடியோவில் தொடரும்.